கருணை கடலே கந்தா போற்றி. முருகனின் சூரசம்ஹாரம் கதை. சூரபத்மனின் ஆணவம். சூரபத்மன் தனக்கு மரணமில்லை என்று ஆணவம் கொண்டு தேவர்களை துன்புறுத்தி வந்தான். அவனது சகோதரர்களான தாரகாசுரன், சிங்கமுகசுரன் ஆகியோரும் கொடுமை செய்தனர். முருகனின் பிறப்பு. தேவர்களின் வேண்டுகோளின் பேரில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்றி சரவண பொய்கையில் விழுந்து ஆறுமுகக் கடவுளாக அவதரித்தார். பார்வதி தேவி அந்த 6 முகன்களை ஒன்றிணைத்து ஆறுமுகக் கடவுளாக மாற்றினார். தேவர்களின் படை. முருகன் தேவர்களின் சேனாதிபதியாகி அசுரர்களை எதிர்த்து போரிட தயாரானார். திருச்செந்தூர், பழனி போன்ற 6 படை வீடுகளில் தங்கி போருக்கு தயாரானார். வேல் வாங்குதல். சூரபத்மனின் ஆணவத்தை அழிக்க உமாதேவி முருகனுக்கு தனது சக்தியை கொண்ட வேலாயுதத்தை கொடுத்தார். சூரசம்ஹாரம். திருச்செந்தூர் கடற்கரையில் முருகன் தனது வேலால் சூரபத்மனையும் அவனது படையையும் அழித்தார். சூரபத்மன் மாமரமாக உருமாறி தப்பிக்க முயன்ற போது முருகப்பெருமான் வேலால் அந்த மரத்தை பிளந்தார். மன்னிப்பும் வரமும். மாமரமாக பிளந்த சூரபத்மன் முருகனிடம் மன்னிப்பு கேட்டு அவனது ஆணவம் அழிந்ததால் மயில் மற்றும் சேவல் வடிவில் முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் மாறினான். கதையின் முக்கியத்துவம். இது தீமையின் மீது நன்மையின் வெற்றி, ஆணவத்தின் அழிவு மற்றும் தர்மத்தின் நிலைநாட்டலை குறிக்கிறது. ஓம் சரவண பவ.